சவுதியில் வந்து சிம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லின்னு ஒரு இது நம்ம இதில் வந்து ஏர்செல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இது ஃப்ரெண்ட்லின்னு ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வாங்கினீங்கன்னா 85 ரியாலுங்க, நம்ம காசுக்கு 1700 வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து 40 ஜிபி ப்ளஸ் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதுக்கு தனியாக அன்லிமிட்டட்னு கொடுத்துருவான். கால் வந்து 900 நிமிட்ஸ் லோக்கலில் பேசுகிறதுக்கே கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் வந்து தனித்தனியாக வரும். இப்போ இந்த லிஸ்ட்டில் காமிச்சிருக்கிற இன்டர்நேஷ்னலுக்கு கால்ஸு அந்த மாதிரி வரும். இது மொபைல் இன்டர்நெட்டுக்கு மட்டும் நம்ம டாப்அப் பண்ணால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 1 ஜிபிக்கு எவ்வளவு அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம காசை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஹை தான். மேக்ஸிமம் மந்த்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா 40 ஜிபி அன்லிமிட்டட் டேட்டா 700 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு பேசுகிற டாக்கிங் டைம் கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 99 ப்ளஸ் வேட்டோட 115 ரியால் வருங்க. நம்ம காசுக்கு மந்த்லி 2700 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம ஊர் மாதிரி 2 சிம்மெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு சிம்மு தான் வச்சு 2700 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ புதுசாக யாராவது வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களோட மந்த்லி பேக்கேஜுக்கு 2000 ரூபா, ரீசார்ஜுக்கு 3000 ரூபான்றதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இறங்குறப்ப புதுசாக வாங்குறதுக்கு ஒரு 2000 ரூபா வேணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி புதுசாக வர்றவங்களாம் பணத்தை கொண்டுட்டு வாங்க. ஃப்ரெண்ட்லி மட்டும்தான் எனக்கு நான் யூஸ் பண்ணுறேன். கம்பெனியில் கொடுத்ததும் அதுதான் எனக்கு. ஸோ வேறு ஏதாவது இதை பற்றி இருந்துச்சுன்னா நான் கிடச்சா சொல்கிறேன்.